ஆண்டவர் கொடூரமான இருதயங்களை மாற்றுகிற தேவன், இருதயத்தை திறக்கிற தேவன், இருதயத்தை உடைக்கிற தேவன், சம்மட்டியினால் அடிக்கிற தேவன். அப்போ ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணும் கிடையாது. அப்போ இந்த பாடுகளும் இந்த வேதனைகளும் அதுல தான் நம்ம நடந்து வரணும். அதுல இருந்து நான் தப்பித்துக் கொள்ள என்ன வழி தேடணும்? உண்மையா பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் பாடுகளில் நடக்கும் போது கர்த்தரை பற்றி கொள்வார்கள். அந்த பாடை ஏற்றுக்கொள்ளாதவர்களோ என்ன ஆகிறார்னா, தேவனுடைய வழியை விட்டு விலகி போறாங்க. எனக்கு இந்த வேணாம், எனக்கு இந்த பாடு வேணாம், நான் வழியை விட்டு விலகி போயிடுறேன், நான் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வழியை விட்டு விலகி போறவர்களா இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னா, அந்த வழியில தான் இருப்பாங்க. அந்த வழியில தான் எத்தனை மனுஷர்கள் எதிர்த்து வந்தாலும், யார் என் மேல் பழி போட்டாலும், யார் என்னை தூஷணமாய் பேசினாலும், யார் எனக்காக சூழ்ச்சிகள் வலை விரித்தாலும் நான் அங்கதான் நிற்பேன். கர்த்தர் என்னிடத்திலிருந்து செய்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் பயங்கரமா இருக்கும் சொல்லி கர்த்தரை பற்றி கொண்டு நிற்பான். அதை விட்டு தப்பித்து ஓடி வந்து பார்க்கிறவன் அவன் தேவனுக்குள்ள இருக்கிற ஆளே அல்ல. இந்த உலகத்திற்குரிய ஆட்கள், இந்த உலகத்திற்குரிய அவங்க